கன்னியாகுமரி மாவட்டம் உலக்கை அருவி அருகே கால்வாய் மதகிற்கு அருகில் குளித்த நிலையில் முதியவர் காற்றாட்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு மாயமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை வட்டம் காட்டுப்புதூர் கிராமத்திற்கு அருகாமையில் உலக்கை அருவி உள்ளது. இந்த பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் உலக்கை அருவியில் குளிக்க அனுமதி இல்லை. இந்நிலையில் அங்கிருந்த தண்ணீர் வரும் கால்வாயில் அப்பகுதி மக்கள் குளிப்பதும் வழக்கம். இதனிடையே பெருத்தலைக்காடு மதகு அருகில் நாகர்கோவிலில் தனது நண்பரின் இல்ல திருமண விழாவிற்கு சென்னையை சேர்ந்த ரியாஸ் கான், ராஜகோபால், செல்வம் மற்றும் கள்ளக்குறிச்சியை சார்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர்கள் வந்துள்ளனர். அவர்கள் குளிப்பதற்காக அப்பகுதிக்கு சென்ற நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக திடீரென காற்றாட்டு வெள்ளம் அதிகரித்து வந்ததால் வெள்ளத்தில் ரியாஸ் கான் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். அருகில் வசிக்கும் நபர்கள் அவரை தேடியும் கிடைக்காத நிலையில் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயணைப்புத்துறையினரும் டார்ச் லைட் உதவியுடன் சம்பவ இடத்தில் தேடி வருகின்றனர்.